அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழமுதம் பகுதியில் முன்றுரை அறையனார் எழுதிய பழமொழி 400 அப்படிங்கிற நூல்ல இருந்து 2 பாடல்களை பார்க்க போறோம். பழமொழி 400ங்கிற இந்த நூல்ல ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழியோட முடியும். 400 பாடல்களை கொண்ட இந்த நூல்ல இருந்து இன்னைக்கு நாம 2 பாடல்களை பார்க்க போறோம். அதுல முதலாவதா நாம பார்க்க போற பாடல் தன்னையே பெருமையா பேசிக்கிட்டு அலையிற தற்புகழ்ச்சிக்காரர்களை நாமும் புகழக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கருத்தை சொல்றதுக்கு பாடலாசிரியர் என்ன பழமொழியை உபயோகிச்சிருக்காருங்கிறத பாடல்ல பார்க்கலாம். பழமொழி 400 பாடல் எண் 67. தாயானும் தந்தையாலானும் மிகவின்றி வாயின் மீ கூறும் அவர்களை ஏத்துதல் நோயின்றி எனினும் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். வீணா தற்பெருமை பேசிக்கிட்டு தெரிகிறவங்கள நாமும் புகழக்கூடாதுங்கிறத கொஞ்சம் கடுமையாவே இந்த பாடல் சொல்லுது. இப்ப இந்த பாடலோட பொருளை முழுசா பார்க்கலாம். தாயானும் தந்தையாலானும் மிகவின்றி, சிலரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அப்பா அம்மா கூட புகழ்ந்து பேச மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க தன்னைத்தானே புகழ்ந்துக்குவாங்க. தாயானும் தந்தையாலானும் மிகவின்றி, அப்பா அம்மாவால அதிகமா பாராட்டப்படாம வாயின் மீ கூறும் அவர்களை, தன்னுடைய வாயால தன்னையே பெரிதா பேசிக்கொள்றவங்கள ஏத்துதல் நோயின்றி எனினும் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். அப்படிப்பட்ட தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவங்கள நாமும் புகழ்ந்து பேசுறது நோயின்று, அதனால எந்த துன்பமும் இல்லை. ஆனாலும் அது எதுக்கு சமம்னு சொல்றாரு ஆசிரியர்? அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். அடுப்புக்கு பக்கத்துல படுத்து கிடக்கிற ஒரு நாயை போய் இது புலி அப்படின்னு சொல்றதுக்கு அது சமானம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல் அப்படிங்கிறது தான் இந்த பாடல இடம்பெற்றிருக்கிற பழமொழி. தகுதியே இல்லாத ஒருத்தன் தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு திரியும் போது அவனை நாமும் போய் புகழ்ந்தோன்னா அது நாயை போய் புலிங்கிறதுக்கு சமம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இப்ப நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் கடையெழு வள்ளல்கள்ல புகழ் பெற்றவர்களான பாரியையும் பேகனையும் பத்தி சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. பாடலை வாசிக்கலாம். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிதும் சொல்லின் நெறிமடர் பூந்தாளை நீடு நீர் சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அணி. இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிற பழமொழி அரிமடமும் சான்றோர்க்கு அணி அப்படிங்கிறது தான். இப்ப பாடலுடைய பொருளை முழுசா பார்க்கலாம். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிதும். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. படர வழி இல்லாம இந்த கொடி கீழே கிடக்குதேன்னு நினைச்சு தன்னுடைய தேரையே அதுக்கு கொழுக்கொம்பா நிறுத்திட்டு வந்தவன் பாரி. அதே மாதிரி குளிர்காலத்துல மயில் ஒண்ணு வாடையால வருந்ததுன்னு அதுக்கு தான் போர்த்தி இருந்த போர்வையை கொடுத்தவன் பேகன்கிற ஒரு மன்னன். ஆக முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அழித்தாரை கேட்டறிதும். தொல்லைங்கிறது பழங்காலத்துல, தொன்மையான காலத்துல தொல்லை அழித்தாரை கேட்டறிதும், அவங்கள பத்தி நீ கேட்டு தெரிஞ்சிருப்ப. நெறிமடல் பூந்தாழை நீடு நீர் சேர்ப்ப, செறிந்த மடல்களையுடைய அழகிய தாழைகள் பொருந்திய கடல் நாடனே சொல்லின் அரிமடமும் சான்றோர்க்கு அணி. சொல்ல போனா அறிந்தோ அறியாதது மாதிரி இந்த காரியங்களை செய்யறது உண்மையிலேயே சான்றோர்களுக்கு ஒரு அழக கொடுக்கக்கூடிய ஒரு செயலாகும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னது அரிமடம்? தரையில படர்ந்திருக்கிற முல்லைக்கு ஒரு பந்தல் கட்டி விட்டா அது படரும்னு பாரி மன்னனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அதுக்கு அவன் தன்னுடைய தேரையே கொடுத்தான். அதே மாதிரி வாடையில வருந்துற மயிலுக்கும் அதுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதோட குளிர போக்கலாம். ஆனா பேகன் தான் போர்த்தி இருந்த போர்வையே கொடுத்தானா. ஆக முல்லைக்கு தேர் தேவையில்லை, மயிலுக்கு போர்வை தேவையில்லை. இருந்தாலும் தங்களுடைய கருணை உள்ளத்தால அந்த மன்னர்கள் தங்களிடம் இருந்த பொருட்களை முல்லைக்கும் மயிலுக்கும் கொடுத்தாங்க. அறிந்தும் அறியாதது மாதிரி அவர்கள் செய்த இந்த செயல்கள் ஒரு ஆபரணம் போல அவர்களுக்கு அழகை கொடுக்கக்கூடியதுதான் அப்படின்னு இந்த பாடல்ல முன்றுரை அறையனார் சொல்லியிருக்காரு. இந்த பாடல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னும் சில தமிழ் பாடல்களுடன் சந்திப்போம். நன்றி.